ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஸ்டோரி தமிழ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எபிசோட் 5 தான் போக போகிறோம். ஸோ சீசன் 1 எபிசோட் 5. ஆக்சுவலாக ப்ளூ பாக்ஸ் வந்துட்டு மொத்தம் ஒரு சீசன் மட்டும்தான் இருக்குது. ஸோ 25 எபிசோட்ஸ். எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்காக அந்த எபிசோட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஆல் ரைட், வாங்க நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தலைவனை தான் கட்டுறாங்க. ஸோ டாக்கி, ஸோ அதான் கிரிஷும் அவனும் மேட்ச் போட்டுட்ருப்பாங்கல்ல. ஸோ அவங்க 2 பேர் வந்துட்டு மேட்ச் விளாண்டுருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளோட டாக்கி தான் வந்துட்டு இந்த மேட்ச்சில் ஜெயிப்பா. ஸோ நம்ம கிரிஷ்க்கு வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருக்குது அந்த மேட்ச்சு. ஓகேங்களா? நம்ம டாக்கி நம்மளோட ஃபுல் பெஸ்ட்டை கொடுத்து இந்த மேட்ச்சில் விளாண்டு ஜெயிச்சிருவான். ஸோ ஜெயிச்ச உடனே வந்து பார்த்தா நம்மளோட கிரிஷ்க்கு வந்துட்டு கொஞ்சம் சுகமாக போயிடும். கண்டிப்பாக நான் ரீமேட்ச்சுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவான். அப்புறம் நம்மளோட டாக்கியோட மூஞ்சி பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஷிடா சென்பாய். ஸோ ஒரு பேர் தான் நிஷிடா. உன்னை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கு டாக்கி அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பாப்ல. அப்புறம் நம்மளோட ஹீனா வருவாங்க. ஸோ ஹீனா வந்துட்டு ஓகே குட் லக் டாக்கி, சூப்பராக விளையாண்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ப்ரிலிம்ஸ்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தா சடனாக ஒரு மெசேஜ் வரும். அப்புறம் நம்மளோட தலைவனுங்கள்லாம் ஒரு மாதிரி ஷாக்லேயே நின்றுட்டு இருப்பாங்க. என்னன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா 3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஓ, அப்புறம் நம்மளோட ஹீனா கண்டுபிடிச்சிருவான். அப்போ நீயும் சினாச்சு சென்பாயும் 2 பேர் தனியாக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தா இங்கே அப்படியே இவ்வளோ ஜிம்னாஸ்டிக் அந்த இதுக்கு வந்துட்டு கூப்பிட்றாங்க நம்ம ஹீனாவை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட டாக்கி வந்துட்டு கிளம்புறான். ஸோ நேராக வீட்டுக்கு போகிறான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு வெளியில் போயிட்டு புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா எல்லோரும் டிவி பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்வேரியமுக்கு போகிறதா சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதனால் என்ன ட்ரெஸ்ஸு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சின்ன சென்ப்பா என்ன போடுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா அவன் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே படுத்து தூங்கிடுறான். அப்படியே அடுத்த நாள் வந்து பார்த்தா தலைவன் கொஞ்சம் பக்காவே வரான். பார்த்தா எதிர்பார்த்த மாதிரியே நம்ம சின்ன சென்பாய் அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு வந்திருக்காங்க. அப்புறம் தான் நம்மளோட டாக்கிக்கே உள்ள குஷி ஆகுது. அதுக்கப்புறம் அக்வேரியமுக்கு போகிறாங்க. ஸோ அக்வேரியம் என்ட்ரன்ஸில் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு அக்வேரியம் பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு இருக்கும்போதே நம்மளோட டாக்கியும் வந்துட்டு நின்றுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, இதுதான் நான் ஆசைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கி மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். அப்புறம் இந்த மீனியை இப்படி என்ன பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க நம்ம சின்ன சூசன் பை வந்துட்டு. எதுக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கி வந்துட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஒரு மெமரபுளாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கிக்கு வந்துட்டு இன்னும் எதுவுமே சொல்ல முடியலை. ஏன்னா எனக்கு சின்ன சூசன் பை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கியால் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் இன்னும் நர்வஸ்லேயே தான் இருக்கான். ஸோ பயந்துக்கிட்டு தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் டாக்கி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான் நம்ம சின்ன சூசன் பை கிட்ட. 2 பேரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உங்களுக்கு இந்த அக்வேரியம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கும்போது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சீனை கட் பண்ணுறாங்க. அந்த சீனை கட் பண்ணி எங்கே காட்டுறாங்கன்னா, நான் வந்துட்டு அன்றைக்கி ரூடாக நடந்துக்கிறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, ஸோ நீங்கள் என் மேலே ரொம்ப வருத்தப்பட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தலைவன் வந்துட்டு சொல்லிகிட்ருக்கான். ஸோ சொல்லிட்டு இருக்கும்போதே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் பேசணும் அப்படின்னா இந்த எமோஜி வந்துட்டு எனக்கு அமுச்சு விடுங்க, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா சாப்பிட்றதுக்கு போயிடுறாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான் நம்மளோட டாக்கியும் கோயோவும். ஓகேங்களா? ஸோ 2 பேரும் சாப்பிட்டு இருக்கும்போது நான் நேற்று அக்வேரியமுக்கு போனேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்தா சின்ன சீசன் போய் கிராஸ் பண்ணி போகிறாங்க. டாக்கி இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீனா வந்துட்டு ஒரு பேப்பரை கொடுக்குறா. நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற ஹீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயோ வந்துட்டு பார்க்குறான். ஸோ பார்த்துருக்கும்போது 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்தாங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி, சரி ஓகே வாங்கப்பா இதை போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி ஹீனா கோயோ 3 பேரும் போகிறாங்க. ஆமாம் ஹீனா, எதனால வந்துட்டு நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கி என்னமோ கேட்குறான். ஸோ கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான்லாம் நல்லா வாங்கியிருக்கேன், அப்போ நேற்று வந்துட்டு நீ அக்வேரியமுக்கு போனது தானே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு நம்மளோட ஹீனாவுமே வந்துட்டு ட்ராக்கை மாற்றி விட்டுறான். அப்புறம் எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா நம்மளோட ஹீனா வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அப்புறம் நம்ம சின்ன சன் பையன் பார்க்குறாங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு என்னை காப்பாற்றினது டாக்கி தான், அன்னைக்கு அந்த ஆங்கிள் ட்விஸ்ட்லேருந்து காப்பாற்றினது அவன் தான், ஸோ அவனுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் மழை பெய்யுது. ஸோ 2 பேரும் பேசிக்கிட்டே கொடையை கொடுத்துட்டு அப்புறம் கிளம்புறாங்க. அப்புறம் சின்ன சீசன் போய் ஃபோனை வந்துட்டு மறந்துடுறாங்க. நம்மளோட ஹீனா தான் வந்துட்டு கொடுக்க போகிறான். ஸோ அப்படியே வந்துட்டு நம்மளோட ஹீனா வந்துட்டு கண்டுபிடிச்சிட்றா சின்ன சீசன் போய் டாக்கி ஒட்டுக்கா இருக்கிறாங்கன்ட்டு. அப்படியே இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பிரச்சனையெல்லாம் ஆச்சு, ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போவோம். ஏன்னா இப்போது நேஷனல்ஸ் வேறு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக எபிசோட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
சிட்டு அடுத்த என்ன அனிமே எக்ஸ்பிளைன் பண்ணி போடலான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நாம் இப்போ ஒரு அனிமேவாக தான் முடிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி போட முடியும். ஓகேங்களா? ஸோ ஆல் ரைட், நான் அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் சந்திக்கிறேன். பை கைஸ்.